பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக, உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவருடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? 1 பேதுரு 5வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தின் பின் பகுதி. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பேதுரு சபையாருக்கு ஆலோசனையாக தன்னுடைய நிருபத்தை எழுதும் பொழுது மிக அழகாக சொல்லுகிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ தேவன் கிருபை அளிக்கிறாரா. 2 விதமான குணாதிசயங்களையும் 2 விதமான பிரதிபலனையும் இந்த வசனத்திலே பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒன்று பெருமை என்கிறதான குணம், அதற்கு கிடைக்கிறதான பிரதிபலன் தேவன் அவர்களுக்கு எதிராளியாய் மாறுகிறார். 2வது தாழ்மை என்றதான குணம், அதற்கு தேவன் கிருபையை அவர்களுக்கு கட்டளையிடுகிறாராம். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்திலே இந்த முழு உலகமும் சாத்தானுடைய கூட்டமும் நம்மை ஒன்று சேர்ந்து எதிர்த்து நின்றாலும் ஆண்டவர் மட்டும் நமக்கு துணையாய் இருந்தால் நம்மை யாராலும் ஜெயிக்கவே முடியாது, நம்மை வீழ்த்தவே முடியாது. ஆனால் உலகமும் சாத்தானும் தன்னுடைய கூட்டமும் முழு ஆதரவாய் இருந்தும் தேவன் மட்டும் நமக்கு எதிராளியாய் மாறினார் நாம் பிழைப்பது என்பது கடினமான காரியம், முடியவே முடியாததான காரியம். சவுலை விட்டு தேவ கிருபை நீங்கின போது அவரால் எவ்விதத்தில் வகை தேடின போதிலும் அவரால் பிழைக்க முடியவில்லை. தேவ பிள்ளைகளே, பெருமை என்கிற ஒன்று நமக்குள் நுழையாமல் காத்து கொள்ள தேவன் நமக்கு கிருபை தருவாராக. எந்த அளவுக்கு தேவன் உங்களை உயர்த்துகிறாரோ அந்த அளவுக்கு நீங்கள் தாழ்மைப்பட பழகி கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபையை ஆண்டவர் அளிக்கிறார். அதில் ஏராளம் கிருபைகள் வேதத்தில் உள்ளன. நம்மை தாங்குகின்ற கிருபை, நம்மை வாழ வைக்கின்ற கிருபை, நம்முடைய பிராணனை காக்கின்ற கிருபை, இப்படி ஏராளமான கிருபைகளை ஆண்டவர் மனிதர்களுக்கு என்று வைத்திருக்கிறார். நாள்தோறும் அந்த கிருபையை காலைதோறும் கட்டளையிடுகிறாராம், புதிதாய் கட்டளையிடுகிறாராம். அப்படியானால் தாழ்மையாயிருந்து கிருபைகளை பெற்று நாளுக்கு நாள் நாம் உயர்ந்து வர பரலோக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தாழ்மையாய் நடக்கும் இருதயத்தை கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறதான நல்ல தகப்பனே, நாங்கள் உம்முடைய சமூகத்திலே தாழ்மை உள்ளவர்களாய் நடந்து அந்த தாழ்மையினால் வரக்கூடிய கிருபையை பெற்று கிருபையினால் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். பெருமை என்கிற பொல்லாத குணம் எங்களுக்குள் வராதபடி கர்த்தர் காத்துக் கொள்வீராக. கிருபையாயிரும் ஆசீர்வதியும். இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றித்தார். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.